சித்தார்த்னு சொல்லிட்டு பிக் ஃபேன் ப்ரோ. ஹவு டு ப்ரிப்பேர் பிஃபோர் அண்ட் ஒன்ஸ் அகைன் ஐ ஜஸ்ட் மிஸ் த கமெண்ட். ஹவு டு ப்ரிப்பேர் பிஃபோர் அண்ட் இம்பார்ட்டன்ட் மேட்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது ஆக்சுவலா ஒரு நல்ல கொஸ்டின். இந்த ஒரு கொஸ்டின் வச்சே வந்து நம்ம ஒரு 1 hour 2 hour கூட பேசலாம். அவ்வளவு ரொம்ப இம்பார்ட்டன்டான வந்து ஒரு டாபிக். ஸோ நான் இதுக்கு வந்து ஒரு 2-3 டிப்ஸ் சொல்றேன். ஸோ இம்பார்ட்டன்ட் மேட்ச் அப்படின்னாலே அந்த இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே அது கூட சேர்ந்து வரப்போறது ப்ரெஷர். ஸோ இப்ப அந்த டைம்ல வந்து மோஸ்ட் அத்லீட்ஸ் வில் புட் ஐயோ நாளைக்கு மேட்ச் அவுட் ஆனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல அவனே ப்ரெஷர் போட்டுப்பான். ஸோ வாட் வில் பி த அவுட் கம் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் ஃபியூச்சரிஸ்டிக்காவே யோசிப்பான். ஸோ நான் அவுட் ஆனா என்ன ஆகும், நாளைக்கு மேட்ச் எல்லாம் என் லைஃபே இருக்கு, அதனால நாளைக்கு மேட்ச் எல்லாம் வந்து இவ்வளவு பேர் பார்ப்பாங்க, எல்லாமே மாறும் அப்படிங்கிற மாதிரி அந்த இம்பார்ட்டன்ட் மேட்சோட சேர்ந்தே வர்றது வரி அண்ட் ப்ரெஷர் தான். ஸோ அது வந்து நிறைய அத்லெட்ஸை வந்து ரொம்ப தாக்கும். ஸோ அதனால தே வில் கெட் மோஸ்ட்லி அதோட கான்சிக்வன்சஸ் என்னன்னு பார்த்தோம்னா ப்ரீ மேட்ச் ஆங்ஸைட்டி. மேட்சுக்கு முன்னாடியே வந்து தே கெட் லாட் ஆஃப் அன்ஹெல்ப்ஃபுல் தாட்ஸ் வரும், அவனுக்கு ஷிவரிங் ஆடும், அப்புறம் பட்டர்ஃபிளைஸ் வரும் ஸ்டொமக்ல, அது மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாம் அவனுக்கு வரும். ஸோ இந்த டைம்ல வந்து அந்த அந்த ப்ரெஷருக்கோ இல்ல ஃபியர் ஆஃப் வரிக்கோ வந்து என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ரெமெடியோ ஆர்எல்ஸ் என்ன ரொம்ப தேவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து having that strong self belief or self concept in themselves. Okay, what is it? I am here to நான் இந்த மேட்ச் வந்து என்ன போல ஐ எம் ஹியர், அந்த ரிசல்ட் என்னாலும் பரவாயில்ல, ஐ எம் ஹியர் டு கிவ் மை குட் பர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச். நான் ரிசல்ட் பத்தி வரி பண்ணாம ஐ எம் கோயிங் டு கிவ் மை பெஸ்ட், என்னால கொடுக்க முடியும், ஐ பிலீவ் இன் மை ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் செல்ஃப் கான்செப்டோட செல்ஃப் பிலீஃபோ நம்ம எது சொல்றோமோ ஆனா அது வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் வந்து பீயிங் இன் த பிரசன்ட். ஸோ ப்ரெஷர் கம்ஸ் ஃப்ரம் திங்கிங் அபவுட் ஃபியூச்சர். ஸோ நம்ம ப்ரெசென்ட்ல இருந்துட்டோம் அப்படின்னா வந்து ஓகே இந்த மொமெண்ட்ல வந்து ஐம் கோயிங் டு என்ஜாய் மை ஸ்போர்ட், இந்த மொமெண்ட்டுக்கான என்ன இருக்கோ அதை டேக்கிள் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ப்ரெசென்ட்ல இருந்தாலே வந்து ஹீ கேன் பிளே வெல். ஸோ அவர் கேட்ட எக்ஸாக்டான கொஸ்டின் ப்ரீ மேட்ச் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு கேட்டாரு. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன்ல வந்து நான் என்ன ரொம்ப சொல்லணும்னா அந்த ப்ரிப்பரேஷனோட கீயே ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் இஸ் கீ ஃபார் ப்ரிப்பரேஷன். ஸோ அந்த மேட்ச்க்கு முன்னாடி ஸோ நீங்க இந்த ஐம் கிவிங் எக்ஸாம்பிள் ஆஃப் கிரிக்கெட். இப்போ நீ கிரிக்கெட்ல ஆட போறீங்க, இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் இந்த ஆப்போனன்ட் அகேன்ஸ்ட் ஆட போறீங்கன்னா கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்க ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற ஸ்பெசிஃபிக்கான ப்ராக்டிஸ். ஸ்பெசிஃபிக் ப்ராக்டிஸ் கிவ்ஸ் யூ கான்ஃபிடன்ஸ். ஓகே நான் இந்த பர்டிகுலர் பவுலர்ஸ் இந்த பர்டிகுலர் விக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதுலேருந்து they will get confidence. அந்த கான்ஃபிடன்ஸையும் தாண்டி எனக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இது எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ப்ரீ மேட்ச் ப்ரிப்பரேஷனோட ஃபர்ஸ்ட் கீ வந்து இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் குவாலிட்டி ப்ராக்டிஸ். அதுக்கடுத்து நம்ம சொன்ன மாதிரி அந்த ஹேவிங் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அபவுட் தெம் செல்ஃப், ஹேவிங் கான்ஃபிடன்ஸ் இன் தேர் ஸ்கில். இது MS தோனியோட ஒரு ஃபேமஸான ஒரு சேயிங். ஸோ நான் வந்து ஒரு ஹை ஸ்கில்டு பிளேயரோட ஒரு ஹை கான்ஃபிடன்ட் பிளேயர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் இன் மேட்சஸ் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ என்னதான் நீ ஹை ஸ்கில்டா இருக்கு ஆனா உங்ககிட்ட கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னாலே நீ ஸ்ட்ரைட்டாவே வந்து உன்னால ஒரு ஸ்கில்ல பெட்டரா எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ நீ ஸ்கில் வச்சுக்கிட்டு யூ நீட் டு பிலீவ் இன் யுவர் செல்ஃப். ஓகே என்னதான் நடந்தாலுமே வந்து ஐ நீட் டு பேக் அப், நான் என்னதான் பேக் பண்ணிக்கணும், நான் ஆடுவேன் சொல்லிட்டு ரெசிலியன்ட்டா பர்சீவரண்டா இந்த மென்டல் பேரியர்ஸ் வந்து எல்லாம் தள்ளி வச்சுட்டு ஆடணும். ஸோ வேற எப்படி மென்டலா ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்னா விஷுவலைசேஷன் இட் இஸ் வெரி குட் டெக்னிக். ஆனா அந்த விஷுவலைசேஷனே வந்து 20 பேர் 20 விதமா பண்றாங்க. ஸோ இப்ப நான் வந்து செஷன் எடுத்தாலும் இல்லை என்கிட்ட ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி பத்தி யாராவது பேசினாலுமே அவங்க சொல்ற ஃபர்ஸ்ட் டெக்னிக்கே விஷுவலைசேஷன் தான். ஒரு சில பேர்லாம் வந்து நல்லா ஞாபகம் இருக்கு, என்கிட்ட ஒரு ரொம்ப பெரிய கோச் வந்து பேசினாரு. அவர் சொன்னது ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜில விஷுவலைசேஷன் தவிர வேற டெக்னிக் பத்தி வேற ஏதாவது டெக்னிக் பத்தி என்கிட்ட பேசு அப்படின்னாரு அவரு. ஸோ அவருக்கு வந்து அவருக்கே வந்து எல்லாருமே அதான் பேசுறாங்க, தம்பி நீ வேற ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஸோ அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுச்சு. எனக்கும் அதான் பர்சனலா யாரை கேட்டாலும் விஷுவலைஸ் உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த டோலோ போடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி விஷுவலைசேஷன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க எல்லாருமே. ஸோ விஷுவலைசேஷன் இஸ் a குட் டெக்னிக். ஆனா அதுக்கு ப்ராப்பரான ப்ரோட்டோகால்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும். இட் ரெக்வயர்ஸ் a lot of time to practice. ஸோ விஷுவலைசேஷன் இஸ் a very hard skill. நீ எடுத்த உடனே நாளைக்கு மேட்ச் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் விஷுவலைசேஷன் பண்ணிட்டு நான் ஆட போறேன்னா கண்டிப்பா பண்ண முடியாது. உன்னால அந்த இமேஜஸ் ப்ராப்பரா உன் கண்ணு மாதிரி கொண்டு வரவே முடியாது. நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் விஷுவலைசேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன வெரைட்டி இல்ல தேவை, கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு விஷுவலைசேஷன் இருக்கு, உங்க ஆங்ஸைட்டி அண்ட் ப்ரெஷர் குறைக்கிறதுக்கு ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஆரோசல் ரெகுலேட் பண்றதுக்கு இருக்கு, எமோஷன்ஸ் ரெகுலேட் பண்றதுக்கு இருக்கு. அது மாதிரி விஷுவலைசேஷன்ல ஒரு 7-8 டெக்னிக்ஸ் இருக்கு, வெரைட்டிஸ் இருக்கு. அந்த வெரைட்டிஸை வந்து உனக்கு என்ன தேவை அந்த சிச்சுவேஷன்லன்னு சொல்லிட்டு நீ ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி தெரிஞ்சு பண்ணணும்.
அதை விட்டு கண்ணை மூட்டு நாளைக்கு மேட்ச் நான் ஆடுறேன் அவனை போட்டு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அன்ரியலிஸ்டிக்கா பண்றாங்க. சோ இது நான் வந்து இது என்கிட்ட அத்தே சொல்றேன், நான் விஷுவலைசேஷன் 6 months பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஒருத்தன். சோ நான் அவன்கிட்ட பேசினேன், விஷுவலைசேஷன் 6 months பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா அவன்கிட்ட நான் பேசினேன். அவன் நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டோம்னா நான் ஆடுவேன், அவன் எந்த பால் போட்டாலுமே நான் அடிச்சிடுவேன், அதை மாதிரி விஷுவலைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான். சோ இதுக்கும் அந்த மேட்ச்ல இருக்கிற ரியாலிட்டிக்கும் சம்மந்தமே இருக்காது, இட் வில் பி அன்ரியலிஸ்டிக். சோ அதனால அவனுக்கு டிசைட் ரிசல்ட் கிடைக்காம இருந்திருக்கலாம். அந்த விஷுவலைசேஷன் இவன் பண்ற விஷுவலைசேஷனோட அந்த எண்ட் பாயிண்ட் என்ன, அவன் எதுக்காக இது பண்றான் அப்படின்னு கேட்டா அவனுக்கே தெரியாது. அவன் போடுற எல்லா பால்லையும் அடிச்சா அவனுக்கு கான்பிடன்ஸ் வந்துருமா? கண்டிப்பா வராது. அது மேட்ச்ல நடக்குமா? கண்டிப்பா நடக்காது. அப்படியே நீங்க பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கம் இருக்கு. சோ இந்த மென்டல் ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரா நீங்க விஷுவலைசேஷனை கத்துக்கிட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் வெரி வெரி குட் மென்டல் ப்ரிப்பரேஷன் ஃபார் யூ. ஸோ மென்டல் ப்ரிப்பரேஷன் ஆல்சோ கன்சிஸ்ட் ஆஃப் ஹேவிங் அ ரிலாக்ஸ் காம் ஸ்லீப். நிறைய பேர் என்கிட்டயே வந்து மேட்ச் வீக்ல மேட்ச் மேல ஸ்லீப் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேவிங் அ குட் காம் ஸ்லீப், அதுக்கான நீங்க ப்ராப்பர் ரிலாக்ஸேஷன் ட்ரைனிங் பண்ணி நீங்க தூங்குனீங்க அப்படின்னா யூல் பி ரிலாக்ஸ் அண்ட் காம் டியூரிங் த மேட்ச். ஸோ இதெல்லாம் தான் கீ மென்டல் ப்ரிப்பரேஷன்ஸ் சொல்லிட்டு நான் ஃபீல் பண்றேன்.